Once in a decade, once in a lifetime experience. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் கூர்கில் ஒரு வேறு லெவலான இடத்துக்கு தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே ஆளையே தள்ளுற அளவுக்கு காற்றடிக்குது, மேகத்து மேலே நடக்கிற மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. அந்த இடத்துல தான் நான் ஒரு குட்டி விலாக் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது தாண்டா காதல். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரீம் லேண்ட். இந்த இடம் பேர்னா மண்டல்பட்டி. மொத்த ட்ரிப்புக்கும் விளாக் பண்ணாமல் இந்த இடம் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. அதனால உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு குட்டி விளாக். இடத்த பாருங்க, சும்மா அப்படியே மிஸ்ட் கிளியர் ஆகுது. பண்டைய காலத்து விளாகர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி விளாக் எடுக்கிறேன். ஆமா, நான் தான் அவரை மோட்டிவேட் பண்ணி விளாக் எடுக்கிறேன். அப்படியா? ஏதோ ட்ரீம் லேண்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்குங்க கூர்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் மண்டலப்பட்டியோட மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். மண்டலப்பட்டி தொண்டையில கட்டின்னு போறா. மண்டல்பட்டி மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க போகிறோம். இது வரைக்கும் எதுவும் கண்ணுக்கு தெரியல, கொஞ்சம் மேலே போய் தெரியுதான்னு பார்க்குறோம். ஜெஷன் அப்படியே ரிவர்ஸ்ல ஏற்றுக்கடா. ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. இப்போ ஒரே விழாவை 3 விதமா இருக்க போறோம். நார்மலா நம்ம வந்து இந்த இடத்த பார்க்கணும். எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடமா இல்ல. இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒரு வாட்டி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மைசூர்ல இருந்து மண்டல்பட்டிக்கு வந்திருக்கோம். எவ்வளவு அழகான ஒரு இடம், எங்க பார்த்தாலும் ஸ்பான்சர் பண்ணி யாருன்னு கேட்டீங்கன்னா AT ஹாலிடேஸ். லிங்க் அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ 3வது வேரியேஷன் யாரு பண்ணு, இது வந்து இன்ஸ்டாகிராம் விமன் இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஸ்டைல். ஹாய் ஹாய், நம்ம எங்க வந்திருக்கோம்? இடத்துக்கு வரும்போது எனக்கு எப்பவுமே ஸ்கின் ட்ரை ஆயிடும். இதுக்கு நான் யூஸ் பண்றேன் இது வந்து கக்கூஸ்ல ஊத்துற சானிடைசர். இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் பயோல இருக்கு. மார்ஜினல் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23% டிஸ்கவுண்ட். Thank you guys, love you, subscribe. இப்போ ஒரு மனுஷனை காட்டுறேன், நீங்க என்ன சொன்னாலும் ஒரே நிமிஷத்துல ஒரு அரை சொல்லுவார். பசித் ப்ரோ, எல்லாம் சேஃபா போகுது. நெக்ஸ்ட் காற்று வேகமாடுச்சு, அதையும் தூக்கிட்டு போய் வெளில போட்டு எது ஆகாம இருக்கணும். ஓகே.
வலிக்கி விடுது யார் தலையில செருப்பு பிஞ்சு போகும். இந்த எண்ணம் வேற இருக்கா அவனுக்கு? எங்கிருந்து வந்தாய், என்ன செய்தாய், இது முடிவா இல்லை முதலா, பதில் கூறடா. அந்த பாட்டு ஒன்று வரும்ல, வானம் ஒரு மக்களே ஏங்க ஆடியோ தள்ளுறது காட்களே மொரட்டு மழை. ஐயோ துளிர் துளிர் நடிக்குதே. இதுதாண்டா காதல். Once in a decade, once in a lifetime experience. அப்படிங்க பறக்குறோம். நம்ம அந்த கொஞ்சம் ஒல்லியாலாம் இருந்தாரு, பறந்துருவோம் போல. என் தம்பியெல்லாம் பறந்துட்டான். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தயவு செஞ்சு ஆக்சுவலாக நான் இது வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா 400 ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சத்தியமா சொல்றேன். ஷூவை மூடி 400 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு இடம். அப்படி இடம்லாம் அப்படியே ட்ரீம் வேர்ல்டுல மேகத்துக்குள்ள இருக்கிற ஒரு உலகத்துல போற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது கூர்க்குள்ள எப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு தீவுல போயிட்டு சர்வே ஆகுற மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் மழை இல்லை காய்ச்சி. ஆக்சுவலாக மழை தண்ணி லைட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபாகு, ஃபுல் ஃபாகு. அந்த அழகை என்னால் ஸ்க்ரீனில் இவ்வளோ தான் காட்ட முடியும். நீங்கள் நேரில் வந்து பாருங்க. ஊரில் மண்டை ஹல்லியாக ஏதோ ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வந்து பாருங்கள் நண்பர்களே. பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க. ரிவர் ராஃப்டிங் போனீங்களே, அது எப்படி இருந்தது? நேற்று ரிவர் ராஃப்டிங் போனீங்களே, அது எப்படி இருந்தது? இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்களே, எப்படி இருந்தது? அது நீங்க சாப்பிட வேண்டிய காசை வந்ததுதான். உலகர் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? வந்து தேடிட்டு இருக்கேன். There is no words. என்ன கேட்டீங்க? இது எல்லாமே எங்க ஆர்கனைசர் அண்ட் இப்ப கொண்டாட முன்னாடி கேவலமா கழுவி ஊத்துறாங்க. நீங்க வந்து பெரிய யூடியூபர் ஆகணும்னா இங்க இருந்து ஓடி போய் அங்க குதிக்கணும்.